காங்கிரஸோட நிலைமை என்னதான் போகுது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஐடியாங்க. பிரியங்கா காந்தியை நீங்க முன்னிறுத்த ஆரம்பிக்கணும். ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை வழி நடத்திட்டோம். பிகாஸ் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் ஓட்டர்ஸ் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்தியால எப்பவுமே நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு லேடி சென்டிமெண்ட்ஸ்ன்றது வந்து 100 மடங்கு ஜாஸ்தியாவே இருக்கும். லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸ்க்கும் வந்து லேடி சென்டிமெண்ட் இருக்கும். சோ இப்போ வந்து உங்களை ராகுல் காந்தியை மேபி வந்து மோடியும் அமித்ஷாவும் பப்புன்னு கலாய்க்கலாம். ராகுல் காந்தி என்ன வேணாலும் திட்டலாம், ராகுல் காந்தி என்ன வேணாலும் கலாய்க்கலாம். ராகுல் காந்தி இஸ் அன்ஃபிட்னு சொல்லலாம், ராகுல் காந்தி இஸ் வேஸ்ட் ஃபார் பாலிடிக்ஸ் சொல்லலாம், ராகுல் காந்தி வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி இப்படின்னு போட்டு கலாய்க்கலாம். பட் இதே கலாய பிரியங்கா காந்தியை அவங்க பண்ண முடியுமா? பிரியங்கா காந்தியை வச்சு அவங்க இப்படி பேசினாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே மோடிக்கும் அமித்ஷாக்கும் எதிராக நிற்கும். ஒட்டுமொத்த இந்தியாவே நீ எப்படி ஒரு லேடி அப்படி பேசலாம், ஒரு பெண் அவங்க பெண்ணும் பார்க்காம நீ அவங்கள கலாய்க்கிறியா அப்படின்ட்டு என்டையர் இந்தியாவே திரும்ப மோடிக்கும் அமித்ஷாக்கும் எதிரும். இது மோடி அமித்ஷாக்கும் நல்லா தெரியும். ஐயோ ஒரு பெண்ணுன்னு வரும்போது நம்ம ராகுல் காந்தி எப்படி ஹேண்டில் பண்ணமோ அந்த மாதிரி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் பம்புவாங்க, பயப்படுவாங்க. ராகுல் காந்தி இவங்க தூக்கி ஜெயில போட்டா பெரிய ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஆனா பிரியங்கா காந்தியை தூக்கி ஒரு நாள் ஜெயில போட்டாலும் அது அப்படியே ஆன்டி இன்கம்பன்சி வேவா மாறும். சோ பிரியங்கா காந்திய காங்கிரஸ் முன்னிறுத்துவது ரொம்பவே பெஸ்ட். அட்லீஸ்ட் இந்த ரெண்டு ஜைஜாண்டிக் ஃபேஸ் மறைகிற வரைக்கும். ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக எந்தவித எக்ஸ்ட்ரீம்காகவும் போறவங்க. அவங்க வந்து முழு கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு என்ன தெரியுமா, எலெக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷன், அவுட் டு வின் தி எலெக்ஷன், அவுட் டு வின் தி எலெக்ஷன். சோ ஒவ்வொரு மாநிலத்தையும் எப்படிடா கைப்பற்றுறதுன்னா இவங்க வேலை செய்றாங்க. சோ காங்கிரஸ் ஒரு மாறுதலா ஒரு மாற்றமா பிரியங்கா காந்தியை கொஞ்ச நாள் முன்னிறுத்தி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட பிரியங்கா காந்தியை முன்னிறுத்தி அவங்கள பல போராட்டத்துல பங்கேற்க வைங்க, அவங்கள ஃபீல்டுக்கு இருக்குங்க, அவங்கள ஒரு மாநிலமா சுத்த விடுங்க, அவங்கள வந்து எதிர்கட்சியை விமர்சனம் செய்வீங்க, ஐ மீன் மோடி அமித்ஷாவை விமர்சனம் செய்வீங்க, அவங்கள முன்னிறுத்தும் தான் பெஸ்ட். ஏன்னா அவங்க பாருங்க அந்த லுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு மினி இந்திரா காந்தி மாதிரியே இருப்பாங்க. சோ மக்கள் கிட்ட போய் சேர்ந்து ஈஸி, ஒரு லேடி சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும், கெயின் ஆகும். இந்த சைடு ரெண்டு பெரிய ஹியூஜ் ஃபேஸ் இருக்கும் போது இந்த சைடு ஒரு பிரியங்கா காந்தின்ற ஒரு லேடி ஃபேஸ் இருக்கும் போது மக்கள் நாளைக்கு லேடியா இல்ல இந்த ரெண்டு பெரிய ஃபேஸான்னு பார்க்கும்போது கண்டிப்பா லேடிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு புதுவித டாக்டிக்ஸை காங்கிரஸ் கொஞ்சத்துக்கு, ராகுல் காந்தியே தப்பே சொல்லுங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பெரிய ஃபீல்ட் ஒர்க்கர், ரொம்ப நாலேஜபிள் பர்சன். பட் இப்போ தற்காலிகத்துக்கு ஒரு மாற்று வேணும்ன்றனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை இவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயாச்சு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வர்த்து இருக்கும். இல்லைன்னா இதே மாதிரி கண்டினியூ ஆகி லாஸ்ட்ல வந்து பிஜேபி வந்து 4th 5th டைம்னு போச்சுன்னா அப்புறமா இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது.